விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். டேய் அப்பா, அந்த ஆளு எங்க? டேய், கனகா எங்கடா போனா? அவளையும் காணோம். என்ன ஆச்சு? அது என்ன அது இதுன்னு இழுக்கிற? கனகா யாருன்னு தெரிஞ்சுதா? ஆமா சாமி, மந்திர கண்ணாடி காட்டி கொடுத்துருச்சு. காட்டி கொடுத்துருச்சா? கனகா யாரு? யாருடா? யாரு அவ? யாருன்னு சொல்லு. அவ யாருன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே அவளை அழிக்கிறதுக்கு உண்டான யாகத்தை தொடங்கணும். சொல்லு, அவ யாரு? அவ யாரு? சாமி, அவளை உங்களால அழிக்கவே முடியாது சாமி. ஏய், இந்த காளிங்கனால அழிக்க முடியாத சக்தி ஏதாவது உண்டாடா? நீயே என்னால அழிக்க முடியாதுன்னு சொல்ற. அவ யாரா? சாமி, அவ மனுஷியோ அவட்டையோ ஆவியோ கிடையாது சாமி. எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? நேரடியா சொல்லு, அவ யாரு? சாமி, அவ சக்தியின் வடிவம், காவல் தெய்வம், கனகதுர்கை அம்மன். கனகதுர்கை அம்மனா? ஆமா சாமி, கனகதுர்கை அம்மன் தான் சாமி. இத உடனே ஆவுடைக்கு போன் பண்ணி சொல்லணும். அப்பா, கலைஞர் சாமி தான். இங்கே இருக்கு. ஹலோ சாமி, அம்மா, கனகதுர்கை அம்மன். சாமி, நான் பேசுறது கேக்குதா? எதுக்காக போன் பண்ணீங்க? கனகாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அம்மா, சாமி, ஏதாவது பேசுங்க. ஹலோ ஹலோ அம்மா. ஏண்டா, உன் வயிற்று பொழப்புக்காக மந்திர மாயங்களை கத்துக்கிட்டு
அத வச்சு நீ உன் பொழப்ப ஓட்டுற, அத கூட மன்னிச்சிருவேன். ஆனா நீ கத்துக்கிட்ட வித்தைய வச்சு அநியாயம் அக்கிரமம் பண்றவங்களுக்கு துணை போற. ஒரு பொண்ணு வாழ்க்கைய அழிக்க துடிக்கிறீங்க. நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தானே நீ உன் வித்தைய காட்டுன. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? காவல் தெய்வம் கனகதுர்காடா. நான் ஏன் வித்தைய காட்டட்டுமா? தாய், என்ன மன்னிச்சிரு தாய். இனிமே இப்படி ஒரு பாவத்தை பண்ண மாட்டேன் தாய். என்ன மன்னிச்சிரு தாய். என்ன விட்டுரு தாய். தயவு செஞ்சு விட்டுரு தாய். ஏய்! இது வரைக்கும் நீ பண்ணின பாவங்களுக்கு உன் கணக்க தீர்க்க வேண்டியது இருக்கு. நீ திருந்தி வாழணும்னா கூட உனக்கு இந்த ஜென்மத்துல வாய்ப்பு கிடையாது. நீச சக்திகளான உங்களை அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லனா நிஷ்டையில இருந்தனா உன் மந்திர கண்ணாடியில தோன்றி இருப்பனா? கர்மா விதிடா, உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு. சாமி போன் பண்ணாரு, ஆனா பேசல. திரும்ப போன் போட்டா எடுக்கல. இவ்வளவு நேரம் இங்க இருந்து நாகாம ஆளக்கானோம். ஒருவேளை சாமிக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்குமோ? வேணாம்மா, வேணாம்மா, மன்னிச்சிருமா. மன்னிச்சிரு தாயே. அம்மா, வேணாமா, வேணாமா, அப்பா வேணாமா, வேணாம், வேணாமா, அம்மா வேணாமா, வேணாம், வேணாமா, வேணாமா, வேணாமா. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிரு தாயே. அம்மா, என்ன விட்டுருமா, என்ன விட்டுருமா. அம்மா, என்ன விட்டுருமா தாயே. அம்மா, அம்மா, என்ன விட்டுருமா. வேணாமா. அம்மா, என்ன விட்டுருமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருமா. அம்மா, தாயே, என்ன விட்டுருமா. அம்மா, வேண்டாம்மா. என்ன விட்டுருமா. அம்மா, தயவு செஞ்சு என்ன விட்டுருமா. என்னங்க என்னங்க காளிங்க சாமி என்னங்க சொன்னாரு? போன் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. கட் பண்ணிட்டு திரும்ப கால் பண்ணா அவர் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்காக போன் பண்ணாருன்னே தெரியல. இங்க கனகாவையும் காணோம், காளிங்கன் சாமியோட ஆளு நாகாவையும் காணோம். என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. சரி, முதல்ல இவளுகளை கொல்லுவோம், அப்புறம் அதை பார்ப்போம்.
முக்கியமான கட்டத்துல இன்னொருத்தி எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம பிளான் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த நேரம் அவளும் இருந்தா தானே நல்லா இருக்கும். இந்த விளையாட்டு போட்டி இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த வின்னர் சேர்ல உட்காருவாங்க. போட்டி ஆரம்பிக்கலாம்ப்பா. பாட்டை போடுங்கப்பா. ஏய், என்னாச்சு? ஐயா, கரண்ட் ஆஃப் ஆயிருச்சியா. ஏய், சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்கப்பா. மேடம், ஒரு விதத்துல கரண்ட் கட் ஆனதும் நல்லதுதான். பவர் வரதுக்குள்ள இன்னொருத்தி வந்தாலும் வந்துடுவா. அவ வரலனா இவ்வளோ ஏற்பாடு பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. என்னாச்சுன்னு தெரியல. அதான் வெயிட் பண்ணிட்டு ஓ, இருக்கேன். யோ, லேட் ஆயிட்டே இருக்கியா? டேய், ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்றா. பாட்டை போடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஹா. இந்த பாட்டு நிற்கும் போது உங்க 2 பேரோட மூச்சு காத்து நின்னுடும். தேவைப்படுறப்போ ஒருத்தி எஸ்கேப் ஆயிட்டா. அசோக், இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. வேற வழியே இல்ல. பாட்டை நிறுத்த சொல்லுங்க. இங்க இருக்கிறவளோட ரியாக்ஷன் வச்சு இவ கனகாவா துர்காவான்னு கண்டுபிடிச்சிடலாம். அசோக், கௌரி ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறாள். மேடம், துர்காக்கு ஷாக் அடிக்குது மேடம். நீங்க போய் என்னன்னு பாருங்க. என்னாச்சு? அசோக், போவாத. ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுங்க. அசோக், வேண்டாம், போவாத.
உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? வா உள்ள போலாம். ச்சே, தப்பிச்சிட்டாளே. கௌரி, கௌரி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகல. ஆனா என்ன ஷாக் அடிச்ச மாதிரி நடிக்க தான் சொன்னீங்க. இப்ப நிஜமாவே ஷாக் அடிச்சிருச்சு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அது என்னன்னு பார்க்க சொல்றேன். ஆனா எப்படியோ துர்கா கனகான்னு 2 பேரும் சேர்ந்து உன்னை காப்பாத்திட்டாங்க. அப்படின்னா யாரு துர்கா யாரு கனகான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்க முடியல. 2 பேருமே உனக்காக துடிச்சாங்க. கௌரி, நீ போய் ரெஸ்ட் எடு. இந்தா இது குடிச்சிரு. நான் பொங்கல் வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப இவதான் துர்காவா? கௌரி, இப்ப எப்படி இருக்கு கௌரி? இல்ல ஒன்றும் இல்லை. சரி, நான் போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடுறேன். நீ இங்கே உட்காந்துரு. ஷாக் அடிச்ச மாதிரி நடிக்கதானே சொன்னீங்க. அது எப்படி நிஜமாவே ஷாக் அடிச்சிருக்க முடியும்? இது ஏதோ கவனக்குறைவால நடந்த விபத்து மாதிரி தெரியல அசோக். நம்மளோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ இதை நிஜமாக்க பார்த்திருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்காக பொங்கல் ஃபெஸ்டிவலை ஏற்பாடு பண்ணினோமோ அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கல. கௌரி மேல துர்கா கனகான்னு 2 பேருமே உசுராதான் இருக்காங்க. அப்ப கனகா யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதா மேடம்? முடியாதுன்னு எதுவும் இல்ல அசோக். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். துர்காவும் கௌரியும் என்னோட பொண்ணுங்க. அவங்க உசுருக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, கனகாவான என்ன கண்டுபிடிக்க எல்லா ஏற்பாட்டையும் பண்றீங்க. ஆனா நானா என்னை வெளிப்படுத்திக்காத வர உங்களால என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.